Hi friends, welcome back to தேன்மொழி ராஜா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி ஒன்று பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கறி தோசை ஸ்டைலில் முட்டை கறி தோசை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கடுகு உடைஞ்சதும் இதில் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 பொடியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கறி தோசை மாதிரியே பார்க்க டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். தேவையான அளவு மிளகாய் தூள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்ந்து மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிரியாக வர வரையில் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மசாலா தோசைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான மாவு எடுத்து ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்காமல் ரொம்ப கனமாகவும் தேய்க்காமல் ஒரு இதுவாக தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச முட்டை மசாலாலேருந்து தேவையான அளவு எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான எண்ணெயும் சுற்றி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். வாவ், சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை மசாலா கறி தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை மசாலா கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.